வணக்கம். அதான் இந்த பீகார் தேர்தல் களத்தில் தற்பொழுது வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கின்றது. 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டு வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கின்றது. தற்போதைய நிலையில் 3 மணி நிலவரப்படி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருந்தார்கள் வாக்குப்பதிவு நிலவரம் தொடர்பாக. அதில் 60.40% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. இது 3 மணி நிலவரப்படிதான். தற்பொழுது 5 மணி வரையில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அடுத்ததாக மொத்தமாக எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பது தொடர்பாக மேற்கொண்டு அந்த விவரமானது வெளியிடப்படும். முதற்கட்ட தேர்தலில் 65% வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்பட்டது. என்றால் 65% என்பது பீகார் தேர்தல் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது 60% பதிவாகி இருக்கின்றது. இந்த 2ஆம் கட்ட தேர்தலில் மேற்கொண்டு முழுமையாக எத்தனை சதவீதம் என்பதை தேர்தல் ஆணையம் அடுத்ததாக அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிடுவார்கள். அதன் அடிப்படையில் அந்த ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பது தொடர்பான அந்த அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிடுவார்கள். நான் பார்த்தது போல இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக நவம்பர் 6ஆம் தேதி முதற்கட்ட தேர்தலானது நடைபெற்றது. 121 இடங்களுக்கு அப்பொழுது தேர்தலானது நடைபெற்றது. 2ஆம் கட்டமாக இந்த 122 இடங்களுக்கு இந்த தேர்தலானது நடைபெற்றது. முதற்கட்டமாக 18 மாவட்டங்கள், முதற்கட்ட தேர்தலில் 18 மாவட்டங்களில் தேர்தல் நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அவர்கள் போட்டிய களத்தில் இருந்தனர். 3.75 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த 2ஆம் கட்ட தேர்தலானது நாம் குறிப்பிட்டது போல இன்றைய தினம் நடைபெற்றது. காலை 7 மணியிலிருந்தே அந்த வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகாக தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு பிறகாக நடைபெறுகிற தேர்தலில் வாக்கு சதவீதமானது அதிக அளவில் பதிவாகி இருக்கின்றது. வாக்குகளானது அதிக அளவில் பதிவாகியிருக்கின்றது என்பது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் மற்ற எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு கடுமையான ஆட்சேபம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதுபோன்ற சூழ்நிலையில் இந்த ஒரு வெளிப்படைத்தன்மையை, நம்பகத்தன்மையை வாக்காளர் பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இதனை மேற்கொண்டதாக தேர்தல் ஆணையம் கூறி அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலானது நடைபெற்று தற்பொழுது இந்த வாக்கு பதிவானது நவம்பர் 14ஆம் தேதி வாக்குகளானது எண்ணப்பட இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அங்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா, அல்லது மகாகட்பந்தன் எனப்படக்கூடிய அந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்பது நவம்பர் 14ஆம் தேதி தெரிய வரும். தற்போது இருக்கக்கூடிய நிலையில் இந்த 122 தொகுதிகளில் இன்று தற்போது பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலானது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 3.7 கோடி வாக்காளர்கள் இதில் 2ஆம் கட்ட தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் அவர்கள் வாக்கினை செலுத்தியிருக்கின்றார்கள். நாம் குறிப்பிட்டது போல காலையில் இருந்தே அவர்கள் வாக்குகளை செலுத்தின அடிப்படையில் தற்போது 3 மணி நிலவரப்படி அந்த 60% வாக்குகளானது பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கொண்டு ஒட்டுமொத்தமாக எத்தனை வாக்குகள் பதிவாகியிருக்கின்றது இந்த தேர்தலில் என்பதனை தேர்தல் ஆணையமானது விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கலாம்.